சார் அந்த சீரியல்ல வச்சு நாங்க நெறைய கேள்விகள் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறதுன்னா, அ ப ஒருத்தவங்கள பார்த்தோனே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சீரியல் அவங்க மட்டும் ரியல் நேம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன கேரக்டரோ அந்த நேம் வச்சு தான் வந்து மைண்ட்ல வச்சுக்குவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கோம். ம். எங்கேயாச்சும் ஒரு தருணத்துல போயிட்டு, "நீ அந்த சீரியல்ல வர பையன் தான்ப்பா" அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா? யாராவது வந்து கேட்டுருக்காங்களா அத பத்தி? ஆமா. சீரியல் பார்க்குறவங்க யாருமே என்னோட பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க. ம். மேபி நந்தினில அருண், இல்ல கண்ணனுக்குன்னு யுவா தானே, இல்லன்னா பிரபு, "எப்படி இருக்கோம்ப்பா பிரபுப்பா" அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசுவாங்க. ஸோ அது அது நமக்கு கேட்கும்போது அவங்க அதாவது அவங்க நம்மள பார்க்குற பார்வையிலேயே நம்ம அவருக்கு க்ளோஸ் ஆன மாரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. எனக்கு அவர தெரியலன்னா அவருக்கு என்ன தெரியுதுல்ல. ம், ம். ஸோ அவரோட ஒரு பார்வையிலேயே நான் அவரு பேசும்போது அந்த பாசத்துல எனக்கு புரியுது அவங்களுக்குள்ள எவ்வளோ டீப்பா நாம வந்து கேரக்டர் இறங்கி போயிருக்கோம்ன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஓகே. எல்லாரும் பிரபுன்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போதைக்கு பிரபு மாரி தான் அது. இப்பதைக்கு பிரபு. ஆமா. அருண் மறந்துட்டாங்க. அருண் சில பேர் இப்போ ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆமா. ஓகே. நாங்களும் அருண தான் ஞாபகம் வச்சிருக்கோம் சார். அதான் நெறைய பேர் அருண் தான். ஓகே. சோ அந்த சீரியல் பார்க்கும்போது வந்துட்டு, அதான் உங்க தமிழ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் சீரியல்ன்னு ஆமா, நெனைக்கிறேன். ஆமா. சோ சுந்தர் சார் கூட ஒர்க் பண்ணும்போது, அவரு கண்டிப்பா மூவினாவே நெறையா ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் அங்க நடந்திருக்கும். சீரியல் பொறுத்தவரைக்கும் நெறைய எபிசோடு வந்துச்சு. சோ ம். அப்படி அவர் கூட பயணிச்ச அந்த பயணம் எப்படி இருந்தது? சுந்தர் சார் வந்து ஒரு புரொடியூசர் மாரியோ, ஒரு அவ்வளோ பெரிய லெஜெண்ட் மாரியோ அங்க நான் எனக்கு அப்படி பார்க்க முடியல. அவரு ம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என்ன வேணா சொல்லலாம் அவர்கிட்ட. நம்ம அளவுக்கு இறங்கி வந்து பேசுவேன். அப்படின்றதுனால எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இவரு ம். எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அப்புறம் தான் புரியுது இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. ஆனா அப்படி இருக்கிறதுனால நமக்கும் அந்த பயம் இல்ல. நமக்கும் யாராவது ஏதோ நினைப்பாங்கன்னு ஏதோ சப்போஸ் நினைச்சாலும் அப்புறமா சமாளிச்சிடலாம். அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு நமக்கு. ஓகே. அதனால அவர் கூட ரொம்ப நல்லதா ரொம்ப ஸ்மூத்தா இந்த ஒர்க் போயிடுச்சு. ம். ஓகே ஆமா. சார்.